வணக்கம். இன்னைக்கு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு என்ன புதுசாக உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன், இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களா? டிபெண்டன்ட் பர்சனாலிட்டி டிஸார்டர் அப்படின்றது இட் இஸ் an inability of a person to stay alone. ஒரு மனுஷியால் தனியாகவே வாழ முடியாமல் இருக்கிறது தான் இந்த டிபெண்டன்ட் பர்சனாலிட்டி டிஸார்டர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டிஸார்டர் எப்படிப்பட்டது, இதனோட இம்பேக்ட்ஸ் என்ன, இதனோட காசஸ் என்ன, ஹவு டு கம் அவுட் ஆஃப் திஸ் டிஸார்டர், அதுதான் இன்னைக்கு நம்மளோட ஷோ. ஒருத்தவங்க ஏதோ ஒரு விஷயத்த அவங்களால தனியாக செய்யவே முடியாது. சாப்பிட்றதா இருக்கட்டும், தூங்குறதா இருக்கட்டும், இல்லை அவங்களோட வேலை அவங்களே செஞ்சுக்கிறதா இருக்கட்டும், அவங்களால தனியாக செய்ய முடியாது. They want somebody else to push them always forward. எப்போவுமே ஒருத்தவங்க அவங்கள புஷ் பண்ணிட்டே இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. எப்போவுமே ஒருத்தவங்கள டிபெண்ட் ஆகியே இருப்பாங்க. அது எல்லா விஷயத்துலையும் சரிதான். அவங்களோட பர்சனல் வேலைகளை அவங்க செஞ்சுக்கிறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் they need a push. ஒருத்தவங்களை சார்ந்தே இருப்பாங்க. இதுதான் டிபெண்டன்ட் பர்சனாலிட்டி டிஸார்டர்னு சொல்கிறோம். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். இந்த டிஸார்டரில் இருக்கவங்க they always seek attraction, they always seek attention from others. எல்லாரும் அவங்களே பார்த்துட்டு இருக்கணும்னு நினைப்பாங்க. மற்றவங்க அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கு என்ன வேலை இருந்தாலும் அவங்கள ஸ்பெஷலாக கவனிச்சிக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்க வேலைகளே அவங்களால செஞ்சிக்க முடியாதுன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, they need a push அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. இதெல்லாம் தான் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகும்போது இன்னொரு ரிலேஷன்ஷிப்பை உடனே தேடி செல்கிற ஒரு விஷயம் இதுதான். ஓகே, இந்த டிஸார்டரை விட்டு எப்படி நம்ம வெளியே வர்றது சொல்லட்டுங்களா? நீங்கள் உங்களை லவ் பண்ண ஆரம்பிங்க. லவ் பண்ணோடனே கெட்ட வார்த்தை கிடையாதுங்க. உங்களையே நீங்க ரசிக்க ஆரம்பிங்க, உங்களையே நீங்க அன்பு செலுத்த ஆரம்பிங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே. உங்களை நீங்க பார்த்துக்க ஆரம்பிக்க, உங்களையே நீங்க அன்பு செய்யணும். ஃபர்ஸ்ட் உங்களோட ப்ளஸ் என்ன, உங்களோட மைனஸ் என்ன அப்படின்றத நீங்க அனலைஸ் பண்ணணும். உங்களோட ஸ்ட்ரென்த்ஸை நீங்களே ஸ்ட்ராங்காக ஆக்கிக்கணும். வீக்னஸை ஒரு ஓரமாக வச்சுடுங்க. இட் இஸ் நாட் ஈவன் கோயிங் டு ஹெல்ப் அஸ். நம்ம வீக்னஸில் நம்ம கான்சென்ட்ரேட்டே பண்ண வேணாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஸ்ட்ரென்த்ஸை மட்டும் நம்ம ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டோன்னா, நம்ம எதில் ஸ்ட்ராங்காக இருக்கோம் அப்படின்றத மட்டும் அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தோன்னா இந்த டிஸார்டர்லேருந்து ஈஸியாக வெளியே வரலாம். ஓகே, இந்த டிஸார்டர் எனக்கு எப்படி இருக்குன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? ரொம்ப ஆன்ஷியஸாக இருப்பீங்க, ரொம்ப சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயப்படுவீங்க, ரொம்ப பேனிக் ஆவீங்க, ரொம்ப நர்வஸ்னஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் இருந்தாலே யூ ஹாவ் டு மேக் யுவர் மைண்ட், நான் ஏதோ ஒன்றத்தை தேடி போயிட்டுருக்கேன், யாரோ ஒருத்தவங்களோட சப்போர்ட்டை தேடி போயிட்டுருக்கேன். ஐ ஃபீல் ஐ cannot stay alone, ஐ ஃபீல் ஐ எம் unable to stay alone to support myself அப்படின்னு உங்களுக்கு தோணுனாலே stop and pat yourself back and you should say to yourself that you should be a starter, you should be a self motivator. ஓகே, இதுலேருந்து எப்படி நம்ம வெளியே வர்றது அப்படின்றத நான் சொல்கிறேன். எப்போவுமே எல்லாருக்குமே ஒருத்தவங்க கூட இருக்கும் பொழுது ஒரு அட்டென்ஷன் கெயின் ஆகுது, இல்லை ஒருத்தவங்க நம்மளை நல்லா பார்த்துக்கிறாங்க. இல்லாத அப்போ நம்ம அவங்கள கிரம்பிள் பண்ணிகிட்டே இருக்க முடியாது இல்லைங்களா. நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு வேலை இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு they have their own life to concentrate, அவங்களோட வாழ்க்கை இருக்குது அவங்கள பார்க்கறதுக்கு. ஸோ எவ்வளோ இண்டிபெண்ட்டாக நீங்கள் இருக்க முடியுமோ இருக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன் ட்ரை பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன்னா, ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறதுக்கு யூ கேன் ட்ரை டூயிங் சம்திங். ரிஸ்க் எடுங்க. இதுதான் உங்களோட லைஃப்பில் ரிஸ்கே. தனியாக இருக்க ட்ரை பண்ணுங்க. ஃபஸ்ட்டு தனியாக உங்களுக்கு தேவையானது செய்ய நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த ரிஸ்க்ஸை நீங்கள் எடுத்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் செய்ய முடியாதது தனியாக அப்படின்றது எதுவுமே இல்லை. நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட வாழ்க்கையை நீங்கள் மாற்றலாம், உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் டிசைட் பண்ணலாம். யாரும் உங்களுக்கு ஒரு புஷ் தர தேவையில்லை. செகண்ட் ஒரு விஷயம், பாசிட்டிவான அட்மாஸ்பியரில் நீங்கள் இருக்க கற்றுக்கோங்க. இந்த டிஸார்டர் வரதுக்கான காரணம் என்னென்னா, நீங்கள் என்ன ஆவீங்க, த பர்சன் யூ ரிலை உங்கள் கூட இல்லைன்னா நீங்கள் என்ன ஆவீங்க அப்படின்ற ஒரு பயம் தான். பாசிட்டிவ் வைப்ரன்ஸ் இருக்கிற பீப்புள் கூட மிங்கிள் ஆகுங்க. ஒரு பாசிட்டிவ் அட்மாஸ்பியரில் இருக்க கற்றுக்கோங்க. யூ வில் பி பாசிட்டிவ். உங்களுக்கு அந்த பாசிட்டிவிட்டி வந்தாலே உங்களை நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிடுவீங்க. அதுதான் என்னோட தேர்ட் பாயிண்ட்டுமே. செல்ஃப் கான்ஃபிடென்ஸை வளர்த்துக்கோங்க. ஸோ செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறது கூட ரொம்ப முக்கியம். என்னால் முடியாது, எனக்கு இது செய்ய வசதி இல்லை, ஒரு எனக்கு செய்ய வயசு இல்லை, நான் வேறு யாரையோ ஒருத்தவங்களை எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு லேம் எக்ஸ்கியூசஸ்லாம் கொடுக்கறத நிறுத்திடுங்க. ஸோ நீங்கள் உங்கள் மேலே கான்ஃபிடென்ட்டாக இருந்து நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறத செய்யுங்க. வாழ்க்கையில் தனியாக இருந்து ஜெயிக்க கற்றுக்குவோம். அப்போ தான் நம்ம கடைசி வரைக்கும் யாரும் இல்லைனாலும்
கடைசி வரைக்கும் நம்ம டெஸ்டினியை நோக்கி போக முடியும். நம்மளோட ட்ரீம்ஸ், நம்மளோட லைஃப், நம்மளுடையது. ஸோ பாசிட்டிவ் பீப்புள் கூட நீங்க இருங்க. ஸோ லைஃப் என்ஜாய் பண்ணுங்க. இந்த டிஸார்டர்லேருந்து வெளியே வர ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ.